அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது 63 நாயன்மார்களில் ஒருவரான காரி நாயனார் அவர்களின் வரலாறாகும். இவர் அருள் நிறைந்த புண்ணிய பூமியான திருக்கடவூரில், அதாவது இன்றைய திருக்கடையூரில் அந்தணர் குலத்தில் அவதரித்தவர். இவருக்கு எல்லாமே சிவனும் சிவனடியார்களும் தான். தமிழில் சிறந்த கவிப்பாடும் திறனை பெற்றிருந்தார். அதிலும் சிவபெருமானை மனம் உருகி பாடும் வல்லமையை பெற்றிருந்தார். அவர் தன்னுடைய பெயரிலேயே காரிக்கோவை என்னும் நூலை இயற்றினார். மிகவும் சிறப்பான ஆழமான கருத்துக்களை உடைய நூல் அது. அதை சேர சோழ பாண்டியர் என்ற மூவேந்தர்களிடமும் அந்த நூலை பற்றிய தெளிந்த கருத்துக்களை திறம்பட எடுத்து கூறினார். இதனால் அவர்களின் மனதில் இடம் பிடித்தார். அதனால் மனமகிழ்ந்த மன்னர்கள் மூவரும் பொன்னும் பொருளும் அள்ளி வழங்கினார்கள். அந்த பொன்னிலும் பொருளிலும் மனமயங்காமல் அவை அத்தனையையும் சிவாலயங்கள் புனரமைப்பதற்கும் புதிய சிவாலயம் கட்டுவதற்கும் சிவனடியார்களுக்கு சேவை செய்வதற்கும் பயன்படுத்தினார் என்பது அதனுடைய சிறப்பாகும். அடியார்கள் மகிழ்ச்சியை மேலானதாக கருதி அவர்களுக்கு வாரி வழங்கினார். தமிழ் புலமை பெற்ற இவர் பல நூல்களை இயற்றுவதன் மூலம் கிடைக்கின்ற அனைத்து செல்வத்தையும் திருப்பணிகளுக்கே செலவிட்டு பல கோவில்களுக்கு கும்பாபிஷேகங்கள் செய்து வைத்தார். இவ்வாறு கங்கை வேணியரின் கழலினை சிந்தையில் பொருத்திய தொண்டர் திருக்கடையூரில் கோயில் கொண்டுள்ள அமிர்தகடேஸ்வரரையும் அபிராமவல்லியையும் பாமாலையாலும் பூமாலையாலும் அல்லும் பகலும் சேவித்தார். அவரது இசையும் தாளமும் இந்த உலகில் முத்திரை பதித்தபோது மகேஷா அவரது இதயத்தில் என்றென்றும் பதிந்திருந்தார். அவனது எண்ணங்கள் எப்போதும் பனிபடர்ந்த புனிதமான கைலாச சிகரத்தின் மீதுதான் இருக்கும். எம்பெருமானின் தொண்டர்களுக்கு பேரருள் பாவித்தார். இதனால் தமது புகழ் உடம்போடு கைலைமலை சேர்ந்து பேரின்பம் கண்டார் காரி நாயனார். இவர் உடம்புடன் கைலாயம் சென்ற நாயன்மார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இவருடைய அவதாரத்தலம் திருக்கடவுர், முத்தி தலமும் திருக்கடவுராகும். அன்னாரின் குரு பூஜை மாசி மாதம் பூராட நட்சத்திரத்தன்று அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. கணம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் என்று திருத்தொண்ட தொகை தெரிவிக்கின்றது. கைலாச பெருமானின் திருவடிகளில் எப்போதும் வீற்றிருக்கும் காரி நாயனாரின் நிலையான எண்ணங்கள் நமது மனதில் என்றும் நிலைத்திருக்கட்டும். காரி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி.